அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1 வீக்காகவே வீட்டில் எல்லாருக்கும் ஷவர்மா கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சாப்பிட்ணுன்னு. ஓகே நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வரும். ஆனால் நல்லாயிருக்கும். ஷாப் மாதிரி எப்பவும் ஒரே டேஸ்ட்டில் வராது. ஆனால் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஹோம்மேடுக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி. அன்றைக்கி மைதாவில் தான் குபூஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா வீட்டை விட மைதா கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுனால குபூஸ் ரெடி பண்ணிவிட்டு சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். அவங்க இந்த ஸ்டிக்கில் குத்தி வச்சு இந்த நெருப்பில் வேக விடுவாங்க. நமக்கு அதெல்லாம் வசதி கிடையாதா, அதனால் ஆயிலில் ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் மயவும் வீட்டிலேயே அடிச்சுக்கிட்டு அன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வந்து கேபேஜ் மட்டும்தான் போட்டேன். இல்லைன்னா கேரட்டும் போடுவேன், குக்கும்பரும் போடுவேன். அன்றைக்கி வந்து ஓகே நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கட்டும்ண்டு அவங்க கேபேஜ் மட்டும் தானே போடுவாங்க. கேபேஜ் போட்டு இந்த உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கவங்கள அந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து நம்ம குபூஸை வச்சுட்டு மேலே இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சு ரோல் பண்ணி எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா நல்லா ஊறி போய் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும். உடனே சாப்பிட்டோம்னாலும் நல்லா தான் இருக்கும். மாஷா அல்லாஹ் அன்றைக்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. ஒரு 12 கிட்ட செஞ்சுருந்தோம். உடனே காலி ஆகிடுச்சு. எல்லாம் ஆளுக்கு 2, 3ன்னு சாப்பிட்டோம். ஏன்னா நம்ம ஹோம்மேட் தானே, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு.